பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 9வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சித்து வருகின்றனர். இது சார்ந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்பு 6வது நாளாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த நிலையிலும் அவர்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட முயன்றார்கள். சாலையில் படுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தற்போது தொடர்ந்து 9வது நாளாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயற்சித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பி அந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, 9வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் பகுதி நேர ஆசிரியர்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? அபிநயா, பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 9வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை தற்போது முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். இவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்பது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி 13 ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். குறிப்பாக இயல், இசை, அதே போன்ற உடற்கல்வி ஆசிரியராகவும் ஓவிய ஆசிரியராகவும் தமிழகம் முழுவதும் 16,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்துட்டு பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்து வருகிறார்கள். இவர்களுடைய தற்போது 12,000 ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் தற்போது வேலையில் இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு ஒற்றை கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்ய கோரி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரக்கூடிய நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியான 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கிட்டத்தட்ட 9வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக முதல் நாள் போராட்டமானது சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவானந்த சாலையில் தொடர்ந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 8 நாட்களாகவும் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் தற்போது முற்றுகையிட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளுமே காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய நிலையில் தற்போது இன்றைய தினம் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்றனர். இந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து கொண்டுகட்டாக தூக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மணி தற்போது நேரில் காண்பித்து வருகிறார். தொடர்ச்சியாக பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் எனவும் ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் வாரத்திற்கு 3½ நாள் இவர்களுடைய வேலை பணி என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக இவர்களுடைய மாத சம்பளம் என்பது 12,500 ரூபாயாக இருந்து வருகிறது. அதே போன்று மே மாதம் என்பது பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதின் காரணமாக மே மாதம் இவர்களுடைய சம்பளம் என்பது இல்லாமல் இருந்து வருகிறது. ஒரு ஆண்டுக்கு 11 மாத சம்பளம் மட்டுமே கொடுத்து வரக்கூடிய நிலையில் தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை இவர்களுடைய கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. அகிலையா, பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் மற்றும் அதற்கான போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.